ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை ஆன்லைன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டு பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி ஒரு முக்கிய சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். த இமேஜ் ஆஃப் த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் பெர்டைனிங் டு த போஸ்ட் இன் த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4, அதாவது 9/6/2024 போன வருஷம் குரூப் 4 எக்ஸாம் எழுதிருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து பார்த்தா அதுக்கான இமேஜை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 21/7/2025 20/7/2026 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு வெப்சைட் மூலமாக லைவில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரூ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதாவது குரூப் 4க்கான கவுன்சிலிங் ப்ரோசஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா முடிய போகுதுங்க. ஸோ இப்போ அதுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மார்க்கு சரியா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு தான் நீங்கள் உங்களுக்கான அந்த இதுவை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் கார்னரில் இதில் போயிட்டு ரெஜிஸ்டர் யூசர் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு பேஜுக்குள்ளே வந்து போகும். இதில் போயிட்டு உங்கள் ஓடிஆர் நீங்கள் லாகின் பண்ணுற மாரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே பதிவு செய்தல் உள்வழின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கான ஓடிஆர் உங்கள் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க, மேத்தமெட்டிக்கல் கேப்சா. அதை சால்வ் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஆன்சர் ஷீட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாம் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4னு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2024 இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆப்ஜெக்ட் டைப்புக்கான பேப்பர் அமௌண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணி ஆகணுங்க. அதாவது அமௌண்ட்டு 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு லைவில் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணிக்கலாம். 250 ரூபா நீங்கள் கம்பல்சரி பேமெண்ட் வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேப்பர் 1ன்னு அதுக்கு நேராக போயிட்டு அந்த செக் பாக்ஸ் இருக்க பாருங்கள், அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உறுதியாக விடைத்தாளுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உறுதிப்படுத்தவும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு மேக் பேமெண்ட் எடுக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்குங்க. 250 ரூபா பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த ஆன்சர் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப இதே இடத்துல நீங்கள் வந்து ஒன்று உடனே கிடச்சிடும், அல்லது லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப சேம் ஆன்சர் ஷீட் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டை தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். அதில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஓஎம்ஆர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் திரும்ப வந்து பார்த்தா ஆன்சர் கீயை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். அதில் இருக்க மார்க்கும் இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணலாம். ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் இப்போ புதுசாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 250 ரூபா கட்டி தேவைப்படுறவங்க நீங்கள் எழுதின ஓஎம்ஆர் பேப்பரை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். பேமெண்ட் பண்ணி தான் உங்களை ஓஎம்ஆர் ஷீட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எடுக்க முடியாது. தேவைப்படுறவங்க மட்டும் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து பார்த்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஓல்தா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கிற மாரி இருக்கும். இது 2024க்கு தான். இந்த வருஷத்துக்கு இப்போ எழுதிருப்பீங்க, அது எப்போ எடுக்கலாம்னா மேக்ஸிமம் அடுத்த வருஷம் தான் எடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு OMR எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு எழுதினவங்க அடுத்த வருஷம் நீங்கள் OMR ஷீட்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஓல்தா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.